வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க கேப்பிட்டல புரொடெக்ட் பண்றதுக்கான 5 கோல்டன் ரூல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் 13 ஜூன் 2026 வர சனிக்கிழமை காலையில 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக டெரிவேட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை டே ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷனாக இருக்கட்டும், நம்ம போடுற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டுமே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு முறை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு அந்த பணத்தை வச்சு பல வருஷம் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது முக்கியமாக ஸ்பெக்குலேஷனோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோ நடக்காத காரியம். ஏன்னா மோஸ்ட்லி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சடனாக லாக் ஆகி நம்மளோட கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5லேருந்து 7 பாயிண்ட்ஸு, அதாவது ஒரு கோல்டன் ரூல், 5 கோல்டன் ரூல் என்ன, என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சார்ட்டை பார்க்காம பை பண்ணாதீங்க. அது ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டாக்லேயா இருக்கட்டும். சார்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கிராஃப் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக படம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சார்ட்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், என்ன ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, வால்யூம் எவ்வளோ ட்ரேடாக இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சார்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடி போய் அவசரமாக பை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டாக் நம்ம வாங்கினதுக்கப்புறம். பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, ஆனால் ஏன் இந்த ஸ்டாக் இறங்குதுன்ற ஒரு கேள்வி மட்டும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஸ்டாக் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக அதோட மொமெண்டம் முடிஞ்சிடுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதுக்கான டூரேஷன் ரொம்ப சுருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அது அட்வான்ஸாக அதை ஒரு கேப் அப்போ இல்லை ப்ரீவியஸ் ஒரு 1 வீக்கில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அட்வான்ஸாக இன்க்ரீஸ் கூட ஆகிருக்கலாம். ஸோ அதனால் பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இன்வெஸ்டராக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிலேட் என்ட்ரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கோ இல்லை ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ குட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் வாட்ச் பண்ணி நம்ம டெக்னிக்கலோ இல்லை சார்ட்டை பேஸ் பண்ணியோ முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. நார்மலாக நான் லாஸ்ட் வீக் 1000 ருபீஸில் பார்த்த ஒரு ஸ்டாக் இன்றைக்கி சடனாக ஒரு 1 வீக்கில் 500 ரூபாயா குறைஞ்சிருக்கு. ஸோ 1000 ரூபாயில் பார்த்த ஒரு ஸ்டாக் திடீர்னு 500 ரூபா வரும்போது பயங்கர டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, ஆடி தள்ளுபடி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு அட்ராக்ஷன் வரும். அந்த அட்ராக்ஷன் தான் நம்மளை ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா 1000 ரூபாலேருந்து 500 ரூபா வந்த ஸ்டாக்கு 100 ரூபா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் விஷயம் என்னென்னா 1000லேருந்து 500 பாதியாக ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கலை, பட் பர்டிகுலராக அந்த ஸ்டாக்கு மட்டும் 50% கிட்ட ட்ராப் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக கம்பெனியில் இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஸ்டாக் ரொம்ப சீப்பாக இருக்குன்றத நம்ம எடுத்துக்கும் போது அதை விட சீப்பாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்தது, டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 100 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இறங்கிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகாதா? ஸோ பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு, இந்த இடத்துலேருந்து திரும்பினா ஒரு 5 ருபீஸில் நம்ம செல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தாட் வந்து இன்வெஸ்டர் சைடில் இருக்குது, டே ட்ரேடர்ஸோட சைட்லேயே இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த டவுன் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 முறைக்கு மேலே லோயர் ஹையை உடைச்சி இறங்குது அந்த ஸ்டாக் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அதே மாரி எப்போ நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்ட்ல வருதுன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அப்ப அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகுறது நல்லது. ஸோ இன்னும் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக்கோட பிஇ பார்க்கலாம். இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ, ஸ்டாக்கோட பிஇ. ஏன்னா இந்த மாரி ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு ஏற்கனவே ஷார்ட் பீரியட்ல பெரிய அளவுக்கு ஒரு ராலி இருக்கு அப்படின்னா, அது இறங்க ஆரம்பிக்கும் போதும் அதோட வேகம் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ பெட்டர் ஹோல்ட் பண்றத அவாய்ட் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது. நீங்க எத பேஸ் பண்ணி என்ட்ரி போகணும், எக்ஸிட் ஆகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஸ்க்ரீன்ல வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து ரூ. 100லேருந்து ரூ. 102 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. இன்னும் ஒரு ரூ. 2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நம்ம என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ அப்ப ரூ. 102ல எக்ஸிட் ஆகி ரூ. 104ல வெளில வந்துடலாம்னு நெனைப்போம். பட் நம்ம என்டர் ஆகுற டைம் எங்க அப்டின்னா, ஏற்கனவே அட்வான்ஸா அது ரூ. 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்டாக். ஸோ அப்ப என்னன்னா, நம்ம வியூ பண்ற மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன்ல இல்ல நம்ம வாட்ச் பண்ற வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ஸ்டாக்க அதோட மொமெண்டம வச்சு பேஸ் பண்ணி நம்ம மைண்ட் மாறி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ட சூஸ் பண்றோம். பட் இது வந்து தவறான ஸ்டெப். அதாவது ஒரு டிஃபைன்ட் ரூல் நம்ம வச்சுக்கணும். டெக்னிக்கலாவோ இல்ல ஃபண்டமெண்டலாவோ. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடந்த 1 வாரத்தோட ஹைய அந்த ஸ்டாக் பிரேக் பண்ணும்போது, வால்யூம் வந்து ஆவரேஜ் வால்யூம் விட 2 மடங்கு அதிகமா இருக்கா? இந்த மாரி ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுட்டு நீங்க என்ட்ரி ரூல வந்து டிஃபைன் பண்ணலாம். இல்ல டெக்னிக்கல் எடுத்துக்கும்போது ஆர்எஸ்ஐல வந்து 30க்கு கீழ இருந்து மேல ரெக்கவர் ஆகுது. அதே மாரி மேல 70ல இருந்து கீழ ஃபால் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த மாரி டெக்னிக்கல் பேஸ்டு டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். அப்ப என்னன்னா, டிஃபைன்ட் ரூல்ஸ், டிஃபைன்ட் ஸ்ட்ராட்டஜி, கன்சிஸ்டன்ட் எக்ஸிகியூஷன். இந்த கன்சிஸ்டன்ட் எக்ஸிகியூஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இப்ப மோஸ்ட்லி என்ன பண்றாங்க அப்டின்னா, அல்கோ ட்ரேடிங்க்கு வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமா மூவ் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசனா நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கேப்பிட்டல் புரொடெக்ட் பண்றது தான் முதல் விஷயம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டே ட்ரேடிங் வந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட் வந்தாலும், ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ கேப்பிட்டல புரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 100% நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க ஸ்டாப் லாஸ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, உங்க கேப்பிட்டல நீங்க புரொடெக்ட் பண்ணவே முடியாது. டே ட்ரேடர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆப்ஷன் ட்ரேடர்ஸா இருக்கட்டும். பொசிஷன் சைசிங் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா, ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்பிட்டல் நம்மகிட்ட சேஃபா புரொடெக்ட் பண்றோம் அப்படின்னா, எத்தன வருஷம் வேணா நம்ம வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது நம்ம என்டர் ஆகலாம். பட் கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணல அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போதும் நம்ம அத பயன்படுத்திக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ 7 இம்பார்ட்டன்ட் ரூல். சார்ட் பார்க்காம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு. நியூஸ் வந்த பிறகு பை பண்ணக்கூடாது. ரொம்ப சீப்பா ஸ்டாக் இருக்குன்றத நீங்க எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரக்கூடாது. ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலா நம்ம அனலைஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்க பை பண்ணக்கூடாது. அதேபோல ஹோல்ட் பண்ணவும் கூடாது. கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணணும். கேப்பிட்டல் புரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மள ஸ்டாக் மார்க்கெட்ல கடைசி வரைக்கும் நம்ம சர்வை பண்ண முடியும். நம்ம கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாவே, ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி ஈஸியா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதேபோல வர ஜூன் 13 சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரைனிங் செஷன், ஃப்ரீ ட்ரேடிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் கலந்துக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.